எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடங்கி சாமியார் இருக்காரு. அவர் வந்தார்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. அண்ணா, அண்ணியை கூட்டு உள்ள போங்க. ஆத்தா போலாண்ணே. ஆத்தா மகமாயி அம்மா தாயே நீ அம்மா அம்மா ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம். உட்கார் உட்கார். உட்காருங்க உட்காருங்க. ஐயா சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. பரவாயில்ல. சொல்லுங்க ஐயா, என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல இருந்து காணாம போன அம்மன் சிலை மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஆ, அது எங்க குலதெய்வ சிலை. ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒரு ராத்திரி கூட நிலைக்கல. அதுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணோம். ஆனா காலையில பார்த்தா சிலை காணாம போயிருக்கு. அதனால வீட்டுல பல குழப்பங்கள் வந்திருக்கு. வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி சொல்லிக்கிறாங்க. யாரை நம்புறது, யாரை விசாரிக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. புரியுது. அதான் நீங்க வந்து கோடாங்கி அடிச்சு பார்த்து சிலை எங்க இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்ச அம்மன் சிலை எங்களுக்கு திரும்ப வேணும். அதுக்கு பூஜை பண்ணி முறையா வீட்டில் வைக்கணும். நீங்க வந்து கண்டுபிடிச்சு தரீங்களா? சரிங்க ஐயா, நான் வர்றேன். நான் வந்து யார் சிலை எடுத்தா இப்ப சிலை எங்க இருக்குன்னு எல்லா விவரத்தையும் சொல்றேன். இல்ல இல்ல வேண்டாம். சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னா மட்டும் போதும். யார் எடுத்தாங்கங்கிற விவரம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கே தெரிஞ்சாலும் சரி, அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது யாருன்னு எங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம். வெளியிலையும் யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. பாரி, அண்ணா சிலை கிடைச்சா போதும்ண்ணே. சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க சரிங்க. அப்ப நான் வாங்க. கிளம்புறேன். வாங்க. அந்த தாய் நிச்சயம் வழிகாட்டுவா. ஓம் சக்தி. அம்மா, என் உள்ளத்தில் இருப்பவளே தாயே மகமாயி, எங்கும் பாரி. அண்ணா. நிறைஞ்சவளே மகமாயி. என்ன பாரி இப்படி சொல்லிட்ட? நான் என்னண்ணே சொன்னேன்? நமக்கு சிலை கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த சிலையை திருநவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தானே. ஆனா நீ அந்த சிலையை எடுத்தவங்களை பத்தி எதுவும் பேச வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்ட. ஆமாண்ணே. இது எனக்கு சங்கடமா இருக்கு பாரி. அண்ணே, நமக்கு அந்த சிலை மட்டும்தானே வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை வெளியால யாராவது இதை பண்ண போறாங்க? நம்ம வீட்டில் உள்ள யாரோ தான் பண்ணியிருக்கணும். என்ன பாரி சொல்ற? ஆமாண்ணே, யாரும் நம்ம வீட்டு ஆளுங்க தான் குலதெய்வம் சிலை நிரந்தரமா அவங்க கிட்டே இருக்கணும்னு சுயநலமா சிந்திச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரிய வந்தா நம்ம குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாம் விரிசல் வந்து குடும்பமே பிரிஞ்சு போயிடும். நாம இது நடக்கணும்னா அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். நாம கடைசி வரையும் பிரியாம இருக்கணும். நம்ம குடும்பமும் பிரியாம இருக்கணும். அதுக்காக சில விஷயங்களுக்கு விடை கிடைக்காம இருக்குதே ரொம்ப நல்லதுண்ணே. பாரி, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பாரி. அண்ணே வாங்கண்ணே, வண்டியில் ஏறுங்க போங்க, ஏறுங்க போங்க.
கண்மணி, ஏ கண்மணி, கண்மணி, ஏ ஏ கண்மணி, கண்மணி, கத்தாத கத்தாத, நான் தாண்டி. அத்தை, நீங்களா? ஐயோ, என்ன அத்தை? அத்தை, அம்மா. என்ன அத்தை, நீங்க இப்படி வந்து பயமுறுத்திட்டீங்க. நான் பயந்தே போயிட்டேன். அம்மா அத்தை, எதுக்கு இந்த நேரத்துல இப்படி முக்காடு போட்டுட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன சொல்றது கண்மணி, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன், என்ன ஆச்சு? எல்லாம் அந்த கோடாங்கி விஷயம்தான். அத நினைச்சு தூக்கமே வரமாட்டேங்குது. அதான பார்த்தேன், மரகதம் நம்ம ரூம் தேடி வராளேன்னு. காரணம் இல்லாம ஓடி வருவா? என்ன கண்மணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நாளைக்கு அந்த கோடாங்கி சாமி இங்க வந்து உடுக்க அடிச்சு குறி சொன்னா நான் மாட்டிப்பேன். அவர் யாரோ எப்படியோ கரெக்டா நம்மள கை காட்டினா நாம வசமா மாட்டிக்குவோம். அத்தை, நாம இல்ல அத்தை, நீங்க. பாத்தியா கண்மணி, தப்பிக்க பாக்குற? சரி, இப்போ என்ன அத்தை பண்றது? ஏதாவது பண்ணணும் கண்மணி. கண்மணி, சிலை நம்ம கையில இருந்தாதானே நாம மாட்டிக்குவோம். பேசாம யாருக்கும் தெரியாம பின்னால இருக்கிற கிணத்துக்கு கொண்டு போய் அம்மன் சிலைய போட்டுடலாமா? அத்தை, சூப்பர் ஐடியா. அத நீங்களே பண்ண வேண்டியதானே? அதுக்கே என்ன எழுப்புனீங்க? துணைக்கு வா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா பண்ணுவீங்க? நீங்களா தானே பிளான் பண்ணுவீங்க. நீங்களே முடிச்சு வைங்க. இதெல்லாம் நான் உனக்காக தானே கண்மணி பண்றேன். அவ மொத வாரிசு பெத்து கொடுத்துட்டானா உனக்கு மரியாதை இருக்காதுன்னு தானே நான் அந்த மாதிரி பண்ணேன். இப்ப கூட நாம அந்த சிலைய கிணத்துல போட்டுட்டா இத கூட கோடாங்கிக்கு பயந்து போய் தான் ராசாத்தி போட்டான்னு அவளையே மாட்டி விட்டுறலாம். இதையும் நீங்களே பிளான் பண்ணிட்டீங்களா அத்தை? எல்லாம் உனக்காக தானே கண்மணி. சரிங்க அத்தை, இந்த நேரத்துல நீங்க வச்ச சிலைய எங்க போய் எடுக்கிறது? அத யாருக்கும் தெரியாம எடுக்கணும், அத கொண்டு போய் கிணத்துல போடணும். ரொம்ப ரிஸ்க் அத்தை. யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்மணி, அதை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஈஸியா இருக்கிற இடம் நம்ம வீட்ல எங்க அத்தை இருக்கு? பொண்ணோட ரூம் தான். என்னது, ஏன் ரூம்லயா? ம், ம், கத்தாத. ஐயோ, யாராவது பார்த்து நான் மாட்டிருந்தா? அதான் யாரும் பார்க்கலல்ல. நீ பதறாத. நீ மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வந்தாலும் நான் ஏதாச்சும் பேசி உன்னை காப்பாத்தி விட்டுருவேன். ஆனா நான் மாட்டிக்கிட்டேனா என்னோட மொத்த நல்ல பேரு மரியாதை எல்லாமே போயிடுமே. அடி போவி. ஐயோ, இவ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கே. என்ன கண்மணி, ஆ, எதுவுமே பேசாம அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? ஆமா அத்தை, எப்போ என் ரூம்ல அந்த சிலைய கொண்டு வந்து வச்சீங்க? அத எடுத்த உடனே கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்ப அதுவா முக்கியம்? போலாமா? ஆ, போலாம் போலாம். முதல்ல சிலைய ரூம்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஏய், பதறாத பதறாத. நீ தள்ளு, நான் எடுக்கிறேன். தள்ளு.
பயங்கரமான கில்லாடியா இருப்பா போல இருக்கே. நம்ம ரூம்ல நமக்கே தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கா. நம்ம இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பாத்தியா? ஆ, ம், போலாமா கண்மணி? ம், போலாம் அத்தை. வாங்க அத்தை. போலவா? ம், வாங்க போலாம். வா. யாரும் இல்ல. இதான் சரியான நேரம். சீக்கிரம் கிணத்துல போடுங்க அத்தை. அத்தை போடுங்க அத்தை. சீக்கிரம் போடுங்க அத்தை. கண்மணி, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை வாங்க போயிடலாம். யாராவது பாத்துட்டு போறாங்க அத்தை. சீக்கிரமா உள்ள போலாம் வாங்க. வாங்க அத்தை போலாம். வாங்க. வாங்க சாமி. வணக்கம் ஐயா. அங்கேயே நில்லுங்க, படியெல்லாம் தாண்டக்கூடாது. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. அண்ணா வரேன் தம்பி. வாங்க. அண்ணி
வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வரக்கூடாது. இவன் வேற குறுன்னு என்னையே பாக்குறானே, உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருவானோ? நீதான் இந்த வீட்டு சின்ன பொண்ணா? ஆ ஆமாம் சாமி. போ, ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வா. சித்தப்பா போமா, போய் தண்ணி கொண்டு வா. போ. அண்ணி, இவர் தான் நான் சொன்ன கோடங்கி சாமியார். நம்ம குலதெய்வம் சிலை எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாமி சிலை கிடைச்சிடும். இவளே மாட்டிக்க போறோங்கிற பயத்துல மொழி பிதுங்கிட்டு இருக்கா. இவகிட்ட போய் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் வேற சொல்றாரு. சிலைய திருடினதே இவதானே தெரியாம எல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்க. சித்தப்பா, ஆ இந்தாங்க சாமி. சாமி, நீங்க ஆரம்பிங்க. ஜக்கம்மா, ஜக்கம்மா. அத்தக்காரிக்கு பிபி எகிருது, இந்த அளவுக்கு பயப்படுறாளே. அம்மா தாயே ஜக்கம்மா, தாயே ஜக்கம்மா, சீக்கிரம் வந்து அருள் சொல்லம்மா. தாயே, தாயே, மகாசக்தியே, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி, சக்தி, தாயே, மகமாயே, மகமாயே, தாயே, தாயே. அம்மா தாயே ஜக்கம்மா, ஓ பிள்ளைங்க உன்கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கோம். நல்லா குறி சொல்லு தாயே. குடும்பம் விளங்க குலவிளக்கா வந்த அங்காள பரமேஸ்வரியே, உன் உடம்பு இருந்தவ அவ சிலையே காணாம போயிருக்கு தாயே.
அதை கண்டுபிடிக்க வழிகாட்டு தாயே ஜக்கம்மா. ம், ம்.